ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கடந்த 9ஆம் தேதி நாங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்க எல்லா டெம்பிளையும் விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப்பு போயிருந்தோம். அப்போ ரொம்ப பிரசித்தி பெற்ற ஏகாம்பரநாதர் கோயிலுக்கும் போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். எங்களுக்கு அப்போ என்ன ஒரு அதிர்ஷ்டம் சந்தோஷம் தெரிஞ்சு வந்ததுன்னா, அதுக்கு முந்தின நாள் தான் வந்து மகா கும்பாபிஷேகம் அந்த கோயில் நடந்திருக்கு. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு தலம்ங்க. பஞ்சலோகத்தில் ஒன்றான நிலைமை லிங்கம்னு இதை குறிப்பிடுறாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற சிவன் வந்து பார்த்திங்கன்னா சுயம்பு ரூபமாக மணலால் ஆன ஒரு சிற்பமாக இங்கே வந்து உருவெடுத்து இங்கே இருக்கிறாரு. அதனால இப்போ எப்பயுமே வந்து ஒரு வெள்ளி கவசத்தால் இங்கே காட்சி கொடுப்பாரு. நாங்கள் போனது ஈவினிங் 4 மணிக்காக தான் போனோம். அப்போ பயங்கர ரஷ்ஷு, கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் அந்த சாமியை பார்க்குற சந்தோஷத்தில் நாங்கள் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 4:30 போல் கதவை வந்து ஓப்பன் பண்ணாங்க. போய் சாமி நல்லா தரிசனம் கிடச்சிது. கோயில் ஃபுல்லாக மின்விளக்கில் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அது எல்லாத்தையும் கோயில் குளத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுத்திகரித்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அங்கே இருக்கிற பிரசாத கவுண்டரில் சரியான பிரசாதம் இருந்தது. நாங்களும் இப்போ மதியானம் ஒழுங்காக சாப்பிடல, நல்ல பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கே வந்து நம்ம நடராஜருக்கு முன்னாடி பரதநாட்டியத்துடைய அந்த அரங்கேற்றம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையும் கண்கொள்ளா காட்சியாக பார்த்துட்டு பிரம்மாண்டத்தின் உச்சம் தாங்க இந்த கோயில். அந்த கோயில் கோபுரத்தை நீங்கள் பார்க்க உங்களுக்கு வந்து மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏற்படும். மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் குடும்பத்தோடு கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் அந்த சிவனோட அருள் எப்பவுமே இருக்கணும்னு நான் வேண்டி கேட்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம்.